வாங்க இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் பட்டி சரியான முறையில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். மிச்சம் மீதி ஆகாமல் எப்படி கரெக்டாக ப்ளவுஸோட அளவுக்கு நம்ம பட்டிக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பட்டி ஜாயின் பண்ணக்குள்ளே வர மாதிரி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து துணி நிறையா இருக்கிறதுனால அப்படியே ரெண்டாவே மடித்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து 20 இன்ச்சு, அது 2 இன்ச்சு நம்ம சேர்த்து வெட்டக்குள்ளே 2 இன்ச்சு சேர்த்துவோம். இப்போ இந்த 2 இன்ச்சு வந்து நம்ம கீழே டாட் பிடிப்போம்ல, அந்த 2 இன்ச்சு மைனஸ் ஆயிரும் நம்ம பட்டிக்கு வந்து. அந்த மைனஸ் பண்ணிவிட்டு 20 இன்ச்சில் பாதி 10 இன்ச்சு வரும். அந்த 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து வெட்டக்குள்ளேயே சைடோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ வந்து சைடு அளவு வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்து சைடு ஜாயின் பண்ணக்குள்ளே வர பட்டி. முன்னாடி முன்பக்கம் வந்து கொக்கி பக்கம் வர பட்டி அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். உயரத்தை, பட்டியோட உயரம் அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ 2 டாட்டையும் சேர்த்து நம்ம கோடு போட்டு வளைவாக பட்டி வெட்டிக்கலாம். உங்களுக்கு அப்படியே வளைவு வரல அப்படின்னா இந்த நடு பட்டிக்கும் ஒரு அளவு எடுத்துக்காங்க வேணும்னா. பாருங்கள், நான் போட்டது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நடு பட்டியை அளவு வச்சு மார்க் பண்ணிக்காங்க. இப்போ வந்து இதை வெட்டிடலாம். இந்த மாதிரி வெட்டி தைக்கக்குள்ளே ப்ளவுஸு முன்பக்கம் பட்டி ஜாயின் பண்ணக்குள்ளே கரெக்டாக வரும் நம்மளுக்கு, மீதி ஆகாமல். இது வந்து சைடு அளவுக்காக ஒரு மார்க்குக்கு இந்த சைடு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இது சென்டர் மார்க்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி பட்டி வெட்டி தைச்சி பாருங்கள், ப்ளவுஸ் கரெக்டாக வரும்.